அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக வல்லவன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, மதுபானம் அருந்துவது குறித்து அதனுடைய கேடுகள் குறித்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளி சென்றிருக்கின்ற அருள்மொழிகள் சிலவற்றை இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். மது அருந்துவது பாவங்கள் அனைத்திற்கும் தாயாகும். மது அருந்துபவன் தொழுகையை விட்டு விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். எவன் ஒருவன் போதை வஸ்துவை அருந்துகின்றானோ அவனுக்கு நரகவாதிகளுடைய சீல் வியர்வையை உணவாக பானமாக அல்லாஹ் அருந்த சொல்லியிருக்கிறான் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். ஒரு தடவை மது அருந்திய ஒரு மனிதரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்த போது இவனை அடியுங்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் கையால் அடித்தோம், சிலர் துணியை முறுக்கிக் கொண்டு அடித்தார்கள், சிலர் செருப்பால் அடித்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது மிஸ்காத்தில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ். மது அருந்துகிறவர் அதிலேயே அந்த நிலையிலேயே மரணித்து விட்டால் இணை வைப்பவராக நாளைக்கு சந்திப்பார். அப்புறம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மது அருந்துபவர், பெற்றோரை துன்புறுத்துபவர், கூட்டி கொடுப்பவர், இந்த 3 பேருமே சொர்க்கம் புகமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மது அருந்துகிறவர் அதிலிருந்து விடுபடாது அதிலேயே இருந்து கடைசி வரைக்கும் அதிலேயே இருந்து இறந்து விட்டால் அவர் சொர்க்கபானத்தை அருந்த மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அருமையாக சொல்லுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், மதுவே ஒரு நோயாக இருக்கின்ற பொழுது அது பிற நோய்களை தீர்ப்பதற்கு எப்படி மருந்தாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்கினியவர்களே, இவைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மதுவினால் போதை வஸ்தினால் இன்றைக்கு எப்படி நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பழக்கத்தில் இருப்பவர்கள், அந்த பழக்கத்திலே இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அதிலிருந்து இன்றையிலிருந்து விடுபட்டு மீள்வோமாக என்று கேட்டு எனக்கும் துஆ செய்யுங்கள், உங்களுக்கு நான் துஆ செய்கின்றேன். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள்வோமாக என்று கேட்டு இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வேறொரு காணொளியிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.